ஹலோ ஆல், நான் உங்கள் சகோதரி ஃப்ரம் ஜப்பான். ஜப்பானில் நிறைய விஷயம் ஃபேமஸாக இருக்குங்க. அதில் இந்த டைசோ ஷாப்பும் ஒன்று. இது குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இடம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது இங்கே நாங்கள் விசிட் பண்ணிடுவோம். இதில் என்ன ஃபேமஸ்னு கேட்குறீங்களா? இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குங்க. ஆமாங்க, அதுதான் 100 yen ஷாப். இங்கே எடுக்கிற எல்லா பொருளும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 yenலேருந்து இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அதிகபட்சமாக ஒரு 500 yen கூட முடிஞ்சிடுங்க. இந்த ஷாப் மெயினாக ஃபேமஸ் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ் அண்ட் கிச்சன் திங்ஸ், அப்புறம் டெக்கரேஷன் திங்ஸுக்கும் கூட. அண்ட் குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. எல்லாமே 100 yenலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 100 yen சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு அந்த எண்ணுக்கான மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஜப்பானிய எண்ணோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 57 பைசா. ஒரு எண்ணுக்கான மதிப்பு 57 பைசா நம்ம இந்திய நாணயங்களில். அப்போ 100 yen அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 57 to 58, 59 ருபீஸ்லேயே முடிஞ்சிடும். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கப், ஸ்பூன், பவுல், கண்டெய்னர்ஸ் வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில்ஸ் அண்ட் அதெல்லாம் கேரி பண்ணுற லஞ்ச் பேக், ஷாப்பிங் பேக், அப்புறமா பெரிய பெரிய சாமானம் கேரி பண்ணுற பெரிய பிக் ஷாப்பர் பேக் மாதிரியே பெரிய பேக்ஸு, அண்டு வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற செப்பல், குஷன், சோஃபா கவர், அப்புறம் நம்ம குக்கிங் தேவையான ஆப்ரான், மைக்ரோவேவ் அவனுக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸ், அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசஸ், ஜூஸ் கிளாஸஸ், ஜக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 yensலேருந்து இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு ஃபோல்டபுள் பக்கெட். இந்த பக்கெட் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுவுமே பார்த்தா 200 yens தான். ஸோ இந்த மாதிரி 200 yensலேருந்து ஸ்டார்ட் ஆகி 500 yens வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பக்கெட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் அந்த ஃபோல்டபுள் பக்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன், பாருங்கள். இந்த பக்கெட் வித் ஸ்ட்ரெயினரோட 200 yens தான். அண்ட் இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 yenலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லைக் இதில் பார்த்தீங்கன்னா 4 கப்ஸ் இருக்குது. இந்த 4 கப்புமே வந்துட்டு 100 yen தான். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ரேட்டு போடல, இந்த டைஸோ அப்படின்னு மட்டும் போட்டுருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே 100 yen தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இதுவும் 100 yen தான். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு எல்லாமே 100 yenல தான் ஷாப் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 200, 300 yensல தான் இருக்கும். மேக்ஸிமம் 500 yensல இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு 100 yen தான். அண்டு இதுவே வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. லைக் எல்லோ அண்ட் பிங்க், இதில் 2 டப்பா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸ்க்கு லஞ்ச் கொடுத்துட்றக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் வந்துட்டு இதில் மாவு ஊற்றி வைப்போம். நம்ம தோசை மாவு செஞ்சு அதை ஊற்றி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம், இந்த பாக்ஸை. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு 200 yens தான். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சாப்பர்ஸு, நம்ம ஃப்ரூட்டையே ஸ்டோர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கப் மாடலு இது. ஸோ இதெல்லாமே 100 yenல ஸ்டார்ட் ஆகும். இது நல்ல பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இது எங்கள் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஹேங்கிங், இது வேணும்னா சைடில் வச்சுக்கலாம், இல்லைனா கூட நம்ம விண்டோஸில் எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட லேப்டாப் சார்ஜர்ஸ், மொபைல் சார்ஜர்ஸ் எல்லாம் இந்த விண்டோவில் ஹேங் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பாரு. அண்ட் இதுவும் அதே மாதிரி. இது வந்துட்டு ட்ரே. இதில் வந்துட்டு ஆயில் பாட்டிலெல்லாம் வச்சுருப்போம் நாங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தோம்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 சாமானமாவது வாங்காமல் போக மாட்டோம். இது பாருங்கள், இது வந்துட்டு இங்கே இந்த சாலட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பவுலு. இது வந்துட்டு இப்படி ஹேங் பண்ணால் அழகாக நின்றுக்கும் அது பாட்டுக்கு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இது நம்ம ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கூட இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பவுலுமே அதே மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே 2 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு இந்த வலை மாதிரி ஏதாவது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா 200 yens தான். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ். இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா இது 200 yens தான். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் ஜப்பான் வந்த புதுசில் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு 70% ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துட்டு டைஸோடு தான் வாங்கினது. அண்ட் நான் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இது இருக்கும். பாத்திரம் வாஷ் பண்ணுற டிஷ்வாஷர், அதுக்கப்புறமா அந்த ஸ்டெய்னர், அது யூஸ் பண்ணுற கிளாத்து, அதை நம்ம வைப் பண்ணுற கிளாத்து, அதுக்கப்புறமா அதுக்கான ப்ரஷ்ஷு எல்லாமே இந்த இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்த சின்ன சின்ன இது பார்த்தோம் இல்லைங்களா, பவுலு, கண்டெய்னர்ஸ் எல்லாம், இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸு.
கொஞ்சம் ஷேப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு கீழே எல்லாம் பெரிய சைஸாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். மேலேருந்து சின்ன சைஸ் எல்லாம் 100 எண், அப்புறம் 200, 300 அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே பெரிய சைஸ். இதெல்லாம் நியூ அரைவல். நாங்கள் லாஸ்ட் டைம் வர்றப்போ இது இல்லை. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, வீக்லி நாங்கள் விசிட் பண்ணுவோம் டைசோலன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் வாங்கிடணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு இதோட லிட்டோட இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அப்புறம் இது வந்துட்டு இந்த கீழே இருக்க கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்னா, நான் இதில் வந்துட்டு என்னோடய குழந்தையோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவனோட புக்ஸு அப்புறமா நோட் புக்ஸ் எல்லாம் கூட இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி இது ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இது எல்லாமே அதே மாதிரி தாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. துவைச்ச துணியெல்லாம் மாடியில் காய போடுறக்கும், இல்லை காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. குட்டியில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்கெட்ஸ் கிடைக்கும் டைசோவில். ஒரு டைம் போனீங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல்ஸு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 100 எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். 100 எண்ணில் ஸ்டார்ட் ஆகி 300 வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹேண்டியாக, ஈஸி வாஷபிள், ஈஸி ட்ரையபிள். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே இது மேக்ஸிமம் ட்ரை ஆகிடும். அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுற டவல்ஸு. இதெல்லாம் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கோ, இல்லைனா ஏதாவது யோகாக்கோ, இல்லைனா ஏதாவது சும்மாவே கை துடைக்கிறதுக்கு, ஏதாவது வைப் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த டவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த முன்னாடி காட்டின டவலை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே 100 எண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனுக்கான பவுல்ஸு, அந்த பிளேட்ஸு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில், நிறைய ஷேப்ஸில், வெரைட்டிஸில் இருக்கும். இது வந்துட்டு டைப் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு மூடி வைக்கிறதுக்காகட்டும், இல்லைனா ஏதாவது சும்மா போட்டு வைக்கிறதுக்காகட்டும், ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதுக்காகட்டும் இந்த பிளேட்ஸு, இந்த கப்ஸு, அதுக்கப்புறமா இந்த பவுல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அந்த மேலே இருக்க இந்த பிளாக் கலரில் இருக்க பவுல்ஸு, இந்த கப்ஸு, இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவன் ஃப்ரெண்ட்லி. நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் ஏதாவது ரீஹீட் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஷாப்ஸ் இந்தியாவில் ஏதாவது இருக்குது, நம்ம ஊரில் ஏதாவது இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களையும் லேடிஸையும் கொஞ்சம் நேரம் என்கேஜாகவே வச்சுருக்கோம். அண்டு இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஜூஸ் கப்ஸ் இருக்கும், அப்புறமா மில்க் கப்பு, அப்புறமா வாட்டர் பாட்டில்ஸ், அது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஓவன் ஃப்ரெண்ட்லி. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாங்குற மாதிரி சில்வர், ஆக்சுவலி இந்த சில்வர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில்வர் பவுல்ஸு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சில்வர் பவுல்ஸு, அப்புறமா கப்ஸு, அந்த பவுல்ஸ்லேயே நிறைய ஷேப்ஸ் இருக்கும். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நிறைய ஷேப்ஸில், நிறைய சைஸஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிளேட்டு. இது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பிளேட்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸு, சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, அந்த மாதிரி கிராக்கர்ஸு, சின்ன சின்ன நட்ஸு, நகட்ஸு, அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே 100 எண் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேக்கெட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுவும் 100 எண்ணில் கிடைக்கும். அண்ட் இதிலெல்லாம் கொஞ்சம் ஹோம் டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் இருக்கும். சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஃப்ளார் வேஸு, அப்புறம் சின்ன பாட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஸ்டிக்கி ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸு. இது கிச்சன்லலாம் ஒட்டுற பெரிய ஸ்டிக்கர்ஸு, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க ரூமில் நம்ம ஒட்டிக்கிற சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கூட இங்கே நிறையா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு மேட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் ரப்பர் மேட்டு. இது என்ன பண்ணலாம்னா அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இங்கே வின்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்டர் டைமில் நம்மளுக்கு ஃப்ளோரோட சில்னஸ் தெரியாமல் இருக்கும். இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 இருக்கும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும். ஸோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஷனில் என்ன இருக்குதுன்னா கார்டனிங் பண்ணுற ஐட்டம்ஸ். கார்டனிங் பண்ணுறவங்க, பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். அழகழகான பாட்டு, ஃப்ளார் பாட்டு, சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும், அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன். இதில் வந்துட்டு சாக்லேட்ஸ் இருக்கும், அப்புறமேல கிராக்கர்ஸ் இருக்கும், கேக்ஸ் இருக்கும், அண்ட் நட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே 100 எண்லேருந்தே இருக்குது. ஒன்று ஒவ்வொரு மாதிரி. அண்ட் இதிலலாம் பார்த்திங்கன்னா கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு,
பன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, க்ரீம் பன்ஸ், ஜாம் பன்ஸ் எல்லாம். ஸோ இது வந்துட்டு 1 டே மட்டும்தான் இங்கே சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. லேடிஸ்க்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அது வந்துட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் விற்கிற பிளேஸ். அந்த இடத்துக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணலேன்னு இன்றைக்கி. நோ ப்ராப்ளம், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளியர் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி ஜப்பான் பற்றி நிறைய கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பானுங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.